குதிரையால் கிடைத்த லாபம். ஒரு சமயம் மன்னர் ராயரும் ராமனும் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர். மன்னர் சவாரி செய்தது அராபிய குதிரை. 1000 வராகன் விலை கொடுத்து வாங்கியது. ராமன் சவாரி செய்தது எலும்பும் தோலுமாக இருந்தது. ராமன் மன்னரின் குதிரைக்கு சமமாக ஓட்டிச் சென்றான். இதை கண்டதும் மன்னருக்கு சிரிப்பு வந்தது. அவர், ராமா, எலும்பும் தோலுமாக நடக்கக்கூட சக்தியில்லாமல் இருக்கும் குதிரையை என் குதிரைக்கு சமமாக ஓட்டி வருகிறாயே, முடியுமா உன்னால் என்று ஏளனமாக கேட்டார். ராமன், அரசே, என் குதிரையை மட்டமாக பேசாதீர்கள். நீங்கள் 100 பொன் பந்தயம் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். தாங்கள் உங்கள் குதிரையை கொண்டு செய்து காட்ட முடியாத ஒரு சாதனையை என் குதிரையை கொண்டு செய்து காட்டுகிறேன் என்று பெருமையாக கூறினான். இந்த வார்த்தை அரசருக்கு நகைப்பையை உண்டாக்கியது. சொத்தை குதிரையை கொண்டு சாதனையா என்று எண்ணியபடி, சரி, நீ கூறியவாறே பந்தயம் கட்டுகிறேன், செய்து காட்டு என்றார். இருவரின் குதிரைகளும் ஓர் ஆற்றுப்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன. அப்போது ராமன் குதிரையை விட்டிறங்கி அதை ஆற்று நீரில் தள்ளிவிட்டான். குதிரை ஆற்று நீரோடு அடித்துச் சென்று விட்டது. ராமன் மன்னரை பார்த்து, நான் செய்தது போல தங்கள் குதிரையை தள்ளுங்கள் பார்க்கலாம் என்றான். மன்னர் யோசித்தார். தன் குதிரையின் விலை 1000 வராகன். ஆனால் ராமனின் பந்தய தொகையோ 100 பொன்தான். அதனால் குதிரையை நீரில் தள்ளி 1000 வராகனை இழப்பதை விட அவனுக்கு 100 பொன்னை கொடுப்பதே மேல் என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். இருந்தாலும் ராமன் மீது அடங்காத கோபம் ஏற்பட்டது. பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டுமென்பதற்காக ஒரு குதிரையை கொன்றுவிட்டாயே, இது பாவமில்லையா என்று கேட்டார். மன்னரே, அந்த குதிரை உயிருடன் இருந்தால் 50 பொன் கூட மதிப்பு பெறாது. அது இறந்ததால் எனக்கு 100 பொன் கிடைக்க நேர்ந்தது. அதை பராமரிக்கும் கஷ்டமும் செலவும் இல்லாமல் போய்விட்டது. அந்த குதிரை தன் உடலில் உள்ள வியாதியால் இவ்வளவு காலம் வாடி வதங்கி வந்தது. இப்பொழுது நான் செய்த காரியத்தால் அதற்கு ஒரு விமோசனமும் ஏற்பட்டுவிட்டது. அதனால் இக்காரியத்தினால் குதிரையும் குதிரையால் நானும் லாபமடைந்து விட்டோம் என்று கூறிச் சிரித்தான். மன்னரும் அவனிடம் கூறியவாறு 100 பொன்னை பரிசாக அளித்தார்.